ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் நம்ம தமிழக நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்காக, அதாவது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு வேற லெவல்ல எதுலையும் மைண்ட் டைவர்ட் ஆகாம அவங்க வந்து படிப்புல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி நாங்க வந்து இளம் வயசுல இருந்தே அவங்களுக்கு பிராக்டிக்கலா செய்முறைகள்ல வந்து செய்யக்கூடிய காரியங்களை வந்து முன்னிலைப்படுத்துறோம். அதுல குறிப்பா வந்து விவசாயம் சார்ந்த நம்மளுடைய இப்போ நலிவடைந்து வந்து கொண்டிருக்கின்ற விவசாயம் சார்ந்த குழந்தைகளுக்கு ஒரு எஜுகேஷனை வந்து பிரத்யேகமா கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா வந்து அதை செய்முறையில வந்து நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிறது எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை. சமீபத்தில் வந்து இப்போ ஒரு அறிவிப்பு, ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை என்பது வந்து நம்ம பல்வேறு மாநிலங்களில் உள்ளவங்க இங்க இருக்கிறாங்க. தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க, கன்னடா பேசுறவங்க இருப்பாங்க, மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க, நம்ம தமிழ் பேசுறவங்க இருக்கிறதுனால வந்து மும்மொழி கொள்கை வந்து அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலில் தலையாய வந்து அந்த மாநில தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அந்த குழந்தைகள் சார்ந்த அவங்களுடைய பேரண்ட், அவங்களுடைய பெற்றோர்களுடைய பிறப்பிடம் சார்ந்த அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது மொழி வந்து அவங்க ஃபியூச்சர்ல என்ன படிக்க போறாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ங்கிறது நம்மளுடைய ஒரு கருத்து. அடுத்தது, இன்னைக்கு எங்களுடைய இந்த மாணவ செல்வங்களுக்கு வழி நடத்துறதுக்காக வந்து அது ஆண்கள் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த மாணவ செல்வங்களை வழி நடத்துறதுக்கு கல்விக் கொள்கைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி விவசாயம் சார்ந்ததுக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து பல வகைகள் சார்ந்த மரங்களை வந்து நாங்கள் வந்து நடுறதுக்கு முன்னிலைப்படுத்துகிறோம். அதற்கு வந்து தாழ்மையாக வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இப்போ வந்து நம்ம 8th லெவல்ல தான் படிப்பு இருக்குது. அதாவது படிப்புங்கிறது வந்து புக் லெவல்ல வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஃப்ரூட்ஸ் பத்தியோ ஒரு மரங்கள் பத்தியோ இல்ல எஜுகேஷன்ல வந்து விவசாயத்தை பத்தியோ கொடுக்குறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து நடைமுறையில செய்முறையில கொடுக்க வேண்டும் என்பதை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.